ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல நமக்கு 3 ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? 3 ஃபார்ம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு ஒரு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். A simple sentence as இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் a class is a group of word with subject or verb. அவங்களே கொடுத்துட்டாங்க. Class is a group of word with subject or verb. ஓகேவா? இப்ப பாருங்க. கிளாஸ் அப்படின்னா என்ன? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கிளாஸ்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ 2 விஷயம் நமக்கு இருக்கு. இது உங்களோட கிராமர் டாபிக்லயும் இருக்கு. கிளாஸ்ல இருந்து ஃப்ரேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஃப்ரேஸ்ல இருந்து கிளாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கும். ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் 2 டைப். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றேன்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றேன். மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. சோ கிளாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which have subject and verb. ஃபைனைட் verb. அந்த verb என்னன்னு சொல்லுவோம்? ஃபைனைட் verb அப்படின்னு சொல்லுவோம். verbலயே 2 வெரைட்டி இருக்கும். ஃபைனைட் verb, இன்ஃபைனைட் verb. உங்களுக்கு இன்ஃபைனைட் verb இல்ல. சோ gerund, அப்புறம் to infinite, அதுக்கப்புறம் பார்ட்டிசிபிள்னு வரும். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் verb. அது உங்களுக்கு இல்ல. to is அவங்க சிலபஸ்ல இருக்கு, உங்களுக்கு கிடையாது. அதனால நம்ம இங்க இருக்கிறத வேர்ப்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லணும்னா ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவோம். பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பாக்குறோம் இல்லையா? சோ ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா அத. ஓகேவா? கிளாஸ் அப்படின்னா மை அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு, நேம்ன்ற ஒரு வேர்டு இருக்கு, இஸ் இருக்கு, அப்புறம் ஜெயஸ்ரீ இருக்கு. சோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து இருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. ஓகேங்களா? மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. ஓகேங்களா? சோ ஜெயஸ்ரீ இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லலாம் மாத்தி மாத்தி. ஓகேவா? சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. சோ சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தா நம்ம கிளாஸ்னு சொல்றோம். அப்ப ஃப்ரேஸ்னா என்ன? ஆப்போசிட்டா இருக்கும். சப்ஜெக்டும் இருக்காது, வேர்பும் இருக்காது. ஆனா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க. ஹியரிங் தி நியூஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அந்த செய்தி கேட்கும்போது, சோ இதுல சப்ஜெக்டும் கிடையாது, ஒரு ஃபைனைட் வேர்பும் கிடையாது. ஓகேங்களா? இங்க நாம இஸ்ன்ற ஃபைனைட் வேர்ப் பயன்படுத்திருக்கோம். இங்க ஏதாவது ஃபைனைட் வேர்ப் இருக்கா? இல்ல. ஹியரிங் த நியூஸ். ஹியரிங் வந்து வேர்ப் தானே மேடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தினாதான் நம்ம அது வேர்பா கன்சிடர் பண்ண முடியும். இஸ், ஹிஸ் ஹியரிங், வாஸ் ஹியரிங், வேர் ஹியரிங் இப்படி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அது வேர்ப் தான். அதை நம்ம எப்படி பிரிப்போம்னா, ஹியரிங்ன்றத மெயின் வேர்ப், அந்த இஸ், வாஸ், வேர்ன்றத ஹெல்பிங் வேர்ப்னு பிரிச்சிருப்போம். இங்க பொதுவா தான் இருக்கு. ஹியரிங் த நியூஸ், அந்த செய்தி கேட்கும் போது. ஓகேவா? அது கம்ப்ளீட் ஆகல. ஆனா என்ன இருக்கு? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. சோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்அவுட் சப்ஜெக்ட் அண்ட் நம்ம phrase சொல்றோம். தென் கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட் வித் சப்ஜெக்ட் அண்ட் ஃபைனைட் நம்ம கிளாஸ்னு சொல்றோம். மியூட் பண்ணிக்கோங்க. யாரதோ நாய்ஸ் வருது பாருங்க. பிரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு புரியுதா? பிரேசிகா, பிரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு புரியுதா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. பிரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு. யாரது வாய்ஸ் வருது பாருங்க. எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் போர்ட்ல இருக்கேன். மியூட் பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் சார். சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. பிரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு இப்ப புரியுதா? கிளாஸ்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் சப்ஜெக்ட் அண்ட் ஃபைனைட் வேர்ப். சப்ஜெக்ட் கூட விட்டுருங்க, கண்டிப்பா ஃபைனைட் வேர்ப் இருக்கணும். ஃபைனைட் வேர்ப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இஸ், வாஸ், அதுக்கப்புறம் ஆம், ஆர், டூ, டஸ், டிட், ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கு இல்லையா? ஹேவ், ஹேஸ், இது எல்லாமே நம்ம ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், பட் எந்த ஒரு வேர்பும் அதுல இருக்காது. இதுல ஹியரிங் த நியூஸ்ல எந்த ஒரு வேர்பும் இல்ல இல்லையா? இதுதான் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸோட டிஃபரன்ஸ். இப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் சென்டென்ஸ்ல இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது எத்தனை கிளாஸ் இருக்கும்? 1 இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? தெளிவா பாருங்க. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதுல கண்டிப்பா என்னதான் இருக்க போகுது? இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா சப்ஜெக்டும் இருக்க போகுது, வெர்பும் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கிறது எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. I am healthy. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? I am healthy. இதுல சப்ஜெக்ட் எது? ஒன் செகண்ட் மியூட் பண்ணா எல்லாருக்கும் ஆயிரும். சார் ரவிக்குமார் சார். ஓகே நான் மியூட் பண்ணிட்டேன். நோ இஷ்யூ. இல்ல ரவிக்குமார் சார் அவரோட மியூட் ஆகலைங்க. ஓகே இப்போ ஆயிடுச்சு. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. பிகாஸ் கொஞ்சம் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும் இல்லையா? அதனால. ஓகே. சோ இப்ப பாருங்க. இத ஏன் நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்றேன்? அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப ஃப்ரேஸ்னா என்ன? கிளாஸ்னா என்னன்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். இத ஏன் நான் கிளாஸ்ன்னு சொல்றேன்? ஐ அம் ஹாப்பி. சாரி, ஐ அம் ஹெல்த்தி. ஹாப்பி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஐ அம் ஹாப்பி, ஐ அம் ஹெல்த்தி. ஏன் கிளாஸ் சொல்றோம்? மேம் அதுல கிளாஸ்னா என்ன பார்த்தோம்? சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கு. இருக்கணும். ஹைன்ற சப்ஜெக்ட் இருக்கு. ஆம்ன்ற வெர்ப் இருக்கு. ஓகேவா? அப்ப சப்ஜெக்ட் வெர்பும் இருக்கு. ஐ அம் ஹெல்த்தின்னு சொல்றேன். இல்லன்னா ஐ அம் ஹாப்பின்னு சொல்றேன். சோ இது எத்தனை இருக்கு? ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் இருக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். என்னப்பா காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா? காம்பவுண்ட் சென்டென்ஸ் join two or more number of independent classes. ஓகேங்களா? காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ரெண்டும் இல்லனா அதுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? சோ 2 இல்லனா அதுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. I am healthy because I exercise every day. ஓகேவா? I am healthy பார்த்துட்டோம். I am healthy because சாரி நான் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஹெல்த்தி. ஓகே. அண்ட்னு ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. அண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஐ ஆம் வெரி ஆக்டிவ். ஓகேவா? இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. ஐ ஆம் ஹெல்த்தி அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ ஆம் வெரி ஆக்டிவ் அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். எப்படி சொல்றேன்? ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கு. ஆம்ன்ற வெர்ப் இருக்கு. ஓகேவா? அப்ப இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இன்னொரு இடத்துல என்ன இருக்கு? ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கு. ஆம் அப்படின்ற வெர்ப் இருக்கு. இது இன்னொரு இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ். இத மாதிரி ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்பும் தனியா இருந்துச்சு, கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஆர்எல்ஸ் அப்படி சொல்லாம மெயின் கிளாஸ் அப்படின்னும் சொல்லலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை நம்ம மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்ப இதுல 2 மெயின் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 2 மெயின் கிளாஸும் ஜாயின்ட் பை எ கன்ஜக்ஷன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கன்ஜக்ஷன் மூலியமா ஜாயின் பண்றோம். ஓகேங்களா? இங்க நான் பயன்படுத்தி இருக்க கன்ஜக்ஷன் வந்து அண்ட். இந்த மாதிரி நிறைய கன்ஜக்ஷன் இருக்கு. ஆர், ஓகே, ஃபார், ஓகே. சோ பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கன்ஜக்ஷன் வேர்ட் எல்லாம் சேர்த்து ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FANBOYS ஃபேன் பாய் ஷார்ட் கட்டா சொல்லுவாங்க. ஃபார், ஏனா அண்ட், என்னன்னா நார், ஓகேங்களா? பீனா பட், ஓனா ஆர், ஒய்னா எட், எஸ்னா சோ. இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பொதுவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம்? ஃபேன் பாய்ஸ் ஷார்ட் கட் வச்சிருக்கோம். சோ இந்த கன்ஜக்ஷன் வேர்டோட ஜாயின் பண்ணி இருக்கும். ஓகே. இந்த கன்ஜக்ஷன் வேர்டோட எப்படி இருக்கும்? ஜாயின் பண்ணி இருக்கும். சோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 or more independent clauses joined by a conjunction verb. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னன்னா அது வேற. அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும். சோ சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும். தென் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் கூட ஒரு ஃப்ரேசஸ் கூட ஜாயின் பண்ணி வரலாம். ஃப்ரேஸ்னா என்னன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஹியரிங் த நியூஸ் ஐ அம் ஹாப்பி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஹியரிங் த நியூஸ் அப்படின்றது எனக்கு ஒரு ஃப்ரேஸ். ஏன்னா அதுல சப்ஜெக்டும் கிடையாது, வேர்பும் கிடையாது. அது ஒரு ஃப்ரேஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சப்ஜெக்ட் வேர்பும் இல்லாம இருந்துச்சுன்னா ஃப்ரேஸ்னு சொல்றேன். ஐ அம் ஹாப்பி அப்படின்னு நான் சொல்றேன். கமா போட்டு எழுதுறேன் அதே சென்டென்ஸ்ல. அந்த செய்தி கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு. இப்ப
கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த செய்தி கேட்டப்ப நீங்க சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? அதுதான். ஹியரிங் த நியூஸ் ஐ அம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுறோம்னு வச்சுக்கோங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. அதுல ஐன்ற சப்ஜெக்ட் இருக்கு, ஆம்ன்ற வெர்ப் இருக்கு, வெரி ஹாப்பி. சோ அது வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லன்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ். தனியா கூட இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ரேஸோட ஜாயின் பண்ணி இருக்கலாம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் மெயின் கிளாஸஸ். அது கூட கன்ஜங்ஷன் வேர்ட் ஜாயின் ஆயி வரும். கன்ஜங்ஷன் வேர்ட்னா ஃபேன் வாய்ஸ் வேர்ட். அப்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா அதுல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். பிளஸ் ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும். என்ன மேடம் புதுசா ஏதோ சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்றீங்க? இண்டிபெண்டன்ட் கிளாஸும், மெயின் கிளாஸும் ஒரே ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப சப்பார்டினேட் கிளாஸ்னா என்ன? புதுசா என்னது இது அப்படின்னீங்கன்னா, இப்ப மெயின் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தனியா நமக்கு மீனிங்ஃபுல்லா படிச்சா கூட ஆன்சர் புரிஞ்சுக்க முடியும். நம்மளால அங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த கன்டென்ட் நமக்கு புரிஞ்சிரும். ஆனா சப்பார்டினேட் கிளாஸ் நம்ம தனியா படிக்கும்போது கன்டென்ட் புரியாது. ஓகேவா? இந்த சப்பார்டினேட் கிளாஸ் ஆனா நான் சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்றேன். ஃப்ரேஸ்ன்னே சொல்லலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரேஸ்ல நமக்கு வந்து சப்ஜெக்டும் இருக்காது, வெர்பும் இருக்காது. ஆனா சப்பார்டினேட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். ஆனா எனக்கு மீனிங் புரியாது. எப்போ எனக்கு மீனிங் புரியும்? நான் மெயின் கிளாஸோட சேர்த்தி பார்த்தனா தான் எனக்கு மீனிங் புரியும். ஓகேவா? மெயின் கிளாஸோட சேர்த்தி பார்க்கும்போது தான் எனக்கு மீனிங் புரியும். குணா இன்னைக்கும் உங்களுக்கு வந்து ஆபீஸ் இருக்கா? 7:30க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம் கொஞ்சம் வெளியில போயிட்டேன். இப்பதான் வந்தேன். அப்படிங்களா? கொடி ஆ, ஏத்துனீங்களா? நான் ஏத்தல மேடம். வட்டாட்சியர் தான் மேடம் ஏத்துனாங்க. இல்ல போய் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆபீஸ் போனீங்களா? போனேன் மேடம் போனேன் மேடம். சூப்பர், சூப்பர், சூப்பர். வெரி குட். ஓகே. சோ சப்பார்டினேட் கிளாஸ்னா என்ன? அதுல சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். தென் அது நம்ம என்ன பண்றோம்? மெயின் கிளாஸோட சேர்த்தி பார்க்கும்போது தான் நமக்கு மீனிங் புரியும். ஓகேவா? சோ என்ன மேடம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன குடுத்திருக்காங்க? படிங்கப்பா. என்னப்பா குடுத்திருக்காங்க? ஓகே. இதானே அங்க குடுத்திருக்காங்க. ஐ அம் ஹெல்த்தி பிகாஸ் ஐ எக்ஸர்சைஸ் எவ்ரி டே. ஓகேவா? இதுல மெயின் கிளாஸ் எது? சப்பார்டினேட் கிளாஸ் எதுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இப்ப நான் சொன்னத வச்சு. எனிஒன்? மெயின் கிளாஸ் எது? சப்பார்டினேட் கிளாஸ் எதுன்னு? சோ மெயின் கிளாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மெயின் கிளாஸ்னா என்ன இருக்கும்? நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். ஃபுல்லா அதுவே தனியா பார்க்கும்போதே நமக்கு கம்ப்ளீட் மீனிங் குடுத்துரும். ஆனா சப்பார்டினேட் கிளாஸ் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். ஆனா நமக்கு மெயின் கிளாஸோட சேர்த்து பார்த்தா தான் கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். தனியா படிக்கும்போது கம்ப்ளீட் மீனிங் கிடைக்காதுன்னு சொன்னேன். அப்ப இதுல எது மெயின் கிளாஸா இருக்கும்? எது சப்பார்டினேட் கிளாஸா இருக்கும்? மேம் ஐ எம் ஹெல்திங்கிறது வந்து மெயின் கிளாஸ் மேம். ஓகே. ஐ அம் ஹெல்த்தின்றது மெயின் கிளாஸ். தென் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடேங்கிறது வந்து சபார்டினேட் கிளாஸ். அதுதான் தவறு. ஐ எக்ஸர்சைஸ் எவ்ரி டேனா அதுவும் மெயின் கிளாஸ் தாங்க. ஏன்னா ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். எக்ஸர்சைஸ் அப்படின்னும்போது அது ஒரு ஆக்ஷன் வெர்ப். எவ்ரி டேனா டெய்லி எக்ஸர்சைஸ் பண்ற. அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் குடுக்குதுல்ல. அது எப்படி நீங்க சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்வீங்க? சோ சப்பார்டினேட் கிளாஸ் எது? மேம் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே அதுவும் மீனிங் கொடுக்குது. ஆனா வந்து ம். ஐ எம் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டா வந்து மீனிங் தர்றது வந்து அது கூட சேர்ந்து வரங்காட்டி அப்படி சொல்றோம் நம்ம. ஆஹா. அப்ப நீங்க இத எப்படி படிச்சிருக்கணும்னா, நீங்க சொன்ன கான்செப்ட் கரெக்ட். எக்ஸர்சைஸ் எவ்ரி டேனா தனியா சொன்னீங்கன்னா மீனிங் குடுக்குது. ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வெர்ப் இருக்கு. எவ்ரி டே நான் எக்ஸர்சைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். இதுல எத்தன பேர் எவ்ரி டே எக்ஸர்சைஸ் பண்றீங்க? என்ன சவுண்டே காணோம்? தம்ஸ் அப் குடுங்க. எத்தன பேர் எக்ஸர்சைஸ் பண்றீங்க பாக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வாக்கிங், ஜாகிங். குணாக்குலாம் வந்து வொர்க்கே டைமே கரெக்ட்டா இருக்கும் இல்ல குணா? காலைல போறது, ஈவினிங் வர்றது. ஆமா மேடம். எஸ் மேடம். கரெக்டா சொல்றீங்க. இல்ல நீங்க அதுதான் சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேம் நான் ஆபீஸ்ல இருக்கிறேன் மேம்னு. நான் இப்ப நீங்க 7:30க்கு வந்தப்ப நீங்க அததான் சொல்லுவீங்களோன்னு நெனச்சேன். இன்னும் ஆபீஸ்லயே இருக்கேன் மேடம் அப்டின்ட்டு. இட்ஸ் இல்ல ஓகே. மேடம் கிளம்பிட்டேன். ஓகே. ஓகே. இப்போ
அவர் சொன்னாரு இல்லையா, பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. இது ஃபுல்லா சேர்த்து தான் நம்ம சபார்டினேட் கிளாஸா சொல்லணும். ஓகேங்களா? பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. ஏனெனில் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன். அதானே அதோட தமிழ் அர்த்தம். தமிழ்ல பிகாஸோட தமிழ் அர்த்தம் என்ன? ஏனெனில். ஓகேவா? பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. அப்ப நான் தமிழ்ல என்ன சொல்றேன்? ஏன்னா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுதா? முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தா மட்டும்தான் ஏன்னா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன்னு பின்னாடி சொன்னா கம்ப்ளீட் ஆகுது. நான் பொதுவா அதை மட்டும் எடுத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் எடுத்து பாக்குறேன்னா ஏன்னா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன். நமக்கு வந்து மீனிங் கம்ப்ளீட் ஆகுதா? ஆனா நமக்கு அதுல சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. பட் நமக்கு எப்படி இருக்கு? மீனிங் வந்து தொங்கல்ல விட்ட மாதிரி இருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் என்னப்பான்னு கேட்கும் போதுதான் நான் ஹெல்த்தியா இருக்கேன். இப்ப யாராவது உங்களை பார்த்து என்ன இவ்ளோ ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் ஹெல்த்தியா இருக்கேன் பிகாஸ் ஏன்னா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு அந்த பின்னாடி இருக்கிற அந்த வேர்டு சொல்லும் போதுதான், முன்னாடி இருக்க அந்த விஷயத்த பத்தி பேசும்போதுதான் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? சோ அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சபார்டினேட் கிளாஸ்னு சொல்றோம். இது ஃபுல்லாவே சேர்த்துதான் சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா? கிளியரா? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சு மேம். ஓகே ஓகேப்பா. அடுத்து தென் இப்போ ஒரு ரீகால் பார்த்தலாம். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் சொன்ன அந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரியுதான்னு நீங்களே சொல்லுங்க. வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள்னா என்னப்பா? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அப்புறம் ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். எஸ், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றோம். கிளாஸ்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லல, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பையும் சொன்னேன். கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட் வித் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம கிளாஸ் சொல்றோம். ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம், இல்ல ஒரே ஒரு மெயின் கிளாஸ்ன்னு சொல்றோம். ரெண்டும் ஒரு பேர் தான். இப்ப உங்களுக்கு எல்லாம் 2 பேர் இருக்குமா? இங்கிலீஷ் கிளாஸ் கொஞ்சம் வைப்ரண்டா போலாமே, ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து எடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ், அவங்க ஏதாவது பேசுறது அப்படி பண்ணலாம். இங்க நம்ம ஆன்லைன்ல எடுக்கிறோம் இல்லையா? சோ நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா தானே நமக்கு தெரியும். ரொம்ப சைலண்டா இருந்தா தெரியாதுல்ல. நாங்களா ஸ்டூடெண்ட்ஸா மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க எல்லாமே. சோ அன்டில் நம்ம எல்லாம் கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். 60 வயசு வரைக்கும் படிக்கிறவங்க, டிகிரி வாங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கத்துக்கணும். ஓகேவா? ஓகே மேம். இப்ப நான் என்ன சொன்னேன்? மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் 2 பேர் இருக்கா? உங்களுக்கு கார்த்திக், உங்களுக்கு ஒரு பேரா 2 பேரா சொல்லுங்க. ஒன் நேம் தான் மேம். ஒரு பேர் தானா? யாருக்கு இதுல 2 பேர் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ரவிக்குமார் 2 நேம். சாரி ப்ரோ, நான் அந்த வேர்டுல 2 நேம் பத்தி கேக்கல ப்ரோ. வீட்ல ஏதாவது ஒரு பெட் நேம் இருக்கும், வீட்ல ஒரு ஜெனரல் நேம் வச்சு எக்ஸாம்ல கூப்பிடுவாங்க மேம். அட்டெண்டன்ஸ்ல ஒரு நேம் இருக்கும். என்ன ப்ரோ? வீட்ல ஒரு நேம் வச்சு கூப்பிடுவாங்க, ஆபீஸ்ல ஒரு நேம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேம் வச்சு அதுதான் கூப்பிடுவாங்க. சொல்றேன். அதுதான் 2 நேம். அந்த மாதிரி இங்க இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்றதும் மெயின் கிளாஸ் அப்படின்றதும் ஒரே ஆளுதான், வேற வேற ஆள் கிடையாது. பட் 2 பேர் இருக்கு. நம்ம மெயின் கிளாஸ்ன்றாங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றாங்க, என்னடா இது அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இருக்கும். இது தனியாவும் வரலாம், இல்ல இது கூட ஒரு ஃப்ரேஸும் சேர்ந்து வரலாம். ஃப்ரேஸ்னா என்ன? வாட் இஸ் ஃப்ரேஸ்? சப்ஜெக்ட் இருக்காதுங்க மேடம், வெர்ப் இருக்காதுங்க. வெரி குட். சப்ஜெக்டும் இருக்காது, வேர்பும் இருக்காது, ஆனா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நிறைய வார்த்தைகள் சேர்த்து போட்ட விஷயம், ஆனா சப்ஜெக்டும் இருக்காது, வேர்பும் இருக்காது. ஓகேவா? ஓகே, இதுதான் நம்ம சிம்பிள்னு சொல்றோம். ஓகே, வாட் அபௌட் காம்பவுண்ட் சென்டென்ஸ்? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்னப்பா? சோ ஆன் போர்ட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து யார் யார் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கூட தெரியல. இது கட் பண்ணாதான் தெரியும். ஓகே, 9 மெம்பர்ஸ் இருக்கீங்களா? சரி. காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சாய்கீதா, நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ்? மேம் 2 சிம்பிள் சென்டென்ஸ் சேர்ந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டோட இருக்கும் மேம். அதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, ஆனா நீங்க அது 2 சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்
இல்லனா 2 மெயின் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனா அது ஓகே. ப்ரொஃபஷனலி எப்படி சொல்லணும்னா கிராமட்டிக்கலி ப்ரொஃபஷனலி நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். 2 சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு கன்ஜங்ஷன் வேர்டுன்னு சொல்றீங்க அது ஓகே. பட் கிராமட்டிக்கலி எப்படி சொல்லணும் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லனா 2 மெயின் கிளாஸ் ஜாயின் பை a கன்ஜங்ஷன் வேர்ட். அந்த கன்ஜங்ஷன் வேர்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட்கட் ஒன்னு சொன்னால. What is that conjunction word? ஃபேன் பாய். ஃபேன் பாய்ஸ். Fan boys. சோ நீங்களா ரஜினி ஃபேன் படம் பாத்துட்டீங்களா? கூலி இல்ல மேம். கண்டிப்பா பாத்திருப்பாங்க. 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. யாராவது பாத்திருப்பாங்க. யார் பாத்திருக்கீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் ஷோ மேம். ஓ ரங்கா இன்னைக்கு நைட் ஷோ போறீங்களா? ஓகே. பாத்துட்டு நாளைக்கு எப்படி இருக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நாம டிசைட் பண்ணலாம். ஓகே. சரிங்க. ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் வேர்ட். அடுத்தது காம்ப்ளெக்ஸ்னா என்னப்பா? வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ்? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இல்ல. கரெக்ட் தான். ஒரு மெயின் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் பிளஸ் ஒரு ஒரு சபார்டினேட் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ். இருக்கும். அப்போ சபார்டினேட் கிளாஸ்னா என்ன மேடம் அப்படின்னா அது ஏன் கிளாஸ்ன்னு சொல்றோம்னா அதுலயும் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும் verb இருக்கும். ஆனா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. மெயின் கிளாஸோட சேரும் போதுதான் நமக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஓகேவா? கிளியரா? இதோட பேசிக்ஸ் மூணு ஓகேவா? ஓகே. சோ சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? I am healthy அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட்ல I am healthy and I am very active. So I am healthy ஒரு main class, I am very active ஒரு main class joined by a conjunction verb and the complex sentence I am healthy because I exercise every day. I am healthy is a main class or independent class. Because I am exercise every day is a subordinate class. ஓகேவா? இப்போ இந்த பிகாஸ் அப்படின்றது என்ன சொல்வோம் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேல என்ன சொன்னோம்? மேல ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா காம்பவுண்ட்ல, அதை என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? சபார்டினேட் கன்ஜங்ஷன். காம்ப்ளெக்ஸ்ல வந்து அது என்னப்பா? சபார்டினேட் கன்ஜங்ஷன். அப்ப காம்பவுண்ட்ல வருது அப்படின்னா அது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ்ல வந்தா என்ன பேரு? சபார்டினேட் கன்ஜங்ஷன். எஸ். காம்பவுண்ட்ல இருந்தா கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கு ஷார்ட்கட் தான் ஃபேன் பாய்ஸ் பார்த்தோம். அப்ப ஃபேன் பாய்ஸ் தவிர்த்து மீதி ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு இணைப்பு வேர்டு நீங்க அங்க பாக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே கோஆர்டினேட் கன்ஜங்ஷனா இருக்கும். இங்க நமக்கு என்னென்ன கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆஃப்டர் ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், although, as, because, before, even though, if, since, though, unless, until, when, whenever, whereas, whenever. ஓகே. இங்க வந்து when, wherever கொடுத்திருக்காங்க, while கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அதாவது அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்டை இணைக்கிற ஒரு வேர்டா தான் இருக்கும். கனெக்டிங் வேர்டா தான் இருக்கும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். ஓகேவா? கீழே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் ஃபேன் பாய்ஸ், பட், அண்ட், ஆறு, எட்டு, சோ, ஃபார், ஓகேவா? நாறு, இதெல்லாம் ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே. என்ன கொடுத்திருக்காங்க? A simple sentence is one which has only one subject and one predicate னு சொல்லிருக்காங்க. சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா என்ன? I am healthy. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். இதுல எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்? மேம் ஐ வந்து சப்ஜெக்ட் மேம். எஸ். ப்ரெடிகேட்? ப்ரெடிகேட் வந்து am healthy. சப்ஜெக்ட தவிர மீதி எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன ஜெனரலைஸ்டா பண்ணுவோம்னா ப்ரெடிகேட் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? சப்ஜெக்ட தவிர மீதி அந்த சென்டென்ஸ்ல இருக்க அனைத்து வார்த்தைகளையுமே நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆய் ஜாயின் பண்றாங்க. ஓகே. சோ இங்க சிம்பிள் சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க? one which has only one subject and one predicate இருக்குன்னு சொல்லிருக்காங்க. and only one finite verb இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பார்த்தோமா? ஒரே ஒரு finite verb தான் இருக்கும். ஒரே ஒரு subject தான் இருக்கும். சரியா? சோ சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்க போது, ஒரு finite verb தான் இருக்க போது. ஓகேங்களா? சிம்பிள் சென்டென்ஸ் are used to depict universal truth fact descriptions. ஓகே. இதை நீங்க விட்டுருங்க.
இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு நீங்க காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த 2 பாயிண்ட்ட மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னா, கீழ எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஹூ இஸ் ஜாயினிங் நவ்? ஓகே. விஜயகாந்த் ஏன் லெஃப்ட் ஆயிட்டு வந்தீங்க? ஓகே. இப்ப நாங்க சில சென்டென்ஸ் வந்து இருக்கு. அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? அது வந்து எக்ஸாம்பிள் போட்டதுனால அது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு மொத்தமா சொல்லிறாதீங்க. நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. அது பின்னாடி இருக்கிற சென்டென்ஸ்க்கு கூட இதா இருக்கும். ராமு இஸ் டு நோ. Okay. To were to buy a bicycle. Okay. இது என்னப்பா சென்டென்ஸ்? ராமு இஸ் too poor to buy a bicycle. இது என்ன சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸ்? அவ்வளவுதான் கேக்குறேன். சிம்பிள் தான் மேம். சிம்பிள்னா எப்படி சிம்பிள்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. திருப்பியும் லெஃப்ட் ஆயிட்டாரு. ஓகே. எப்படி சிம்பிள்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் தான் இருக்கு. எது அந்த சப்ஜெக்ட்? ராம் வந்து சப்ஜெக்ட். ஓகே. இஸ் வந்து வேர்பு. என்ன verb? பி வேர்பு. ஃபைனைட் verb. பி verb. இங்க நம்ம ஃபைனைட் verbன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ நீங்க சொன்ன மாதிரி ராமு இஸ் too poor to buy a bicycle. இதுல phrase வந்திருக்கா? phrase இருக்கு மேம். இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்கு? ராமு இஸ் டூ புவர். ராமு இஸ் டூ புவர்னா ஓகே மேம். அதுக்கப்புறம் டூ பை ஏ சைக்கிள் பைசைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ் தானே மேடம்? இல்ல. சோ இது phrase கிடையாது. ஃபுல்லாமே ஒரு சென்டென்ஸ் தான். ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான். phrase அப்படின்றது இதுல கிடையாது. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல phrase கிடையாது. ஓகேவா? ராமு இஸ் too poor to buy a bicycle. இந்த செகண்டா வருது phrase-ன்னு சொல்றீங்க. நோ, this is not a phrase. ஓகே. ராமு இஸ் too poor அதோட திருப்பி வந்து இது வந்து ஃபுல்லாமே ஒரே ஒரு மீனிங் தான் சொல்லுது. தமிழ் அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் என்ன? இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாமே இதோட அர்த்தம் என்ன? தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன? ராம் ஒரு ஏழை. யாராவது சொல்லுங்க. ராமு இஸ் too poor to buy a bicycle. என்னப்பா அதோட தமிழ் அர்த்தம்? ராமு வந்து பைசைக்கிள் வாங்குற அளவுக்கு முடியாத அளவுக்கு போரா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் மேம். அவ்வளவுதான். அப்ப அதெல்லாம் ஒரே மீனிங் தானப்பா. ராமு வந்து பைசைக்கிள் வாங்க முடியாத அளவுக்கு too poor to buy a bicycle. அது ஃபுல்லாமே நம்ம எப்படிதான் எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு சென்டென்ஸா தான் எடுத்துக்கணும். இதுல phrase கிடையாது. ஓகேவா? அடுத்து கலர் மாத்திக்கலாம். Despite his old age, Ravi walked fast. இது சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா? Despite his old age, Ravi walked fast. குணா சொல்லுங்க. இருக்கீங்களா குணா? என்ன சவுண்டே காணோம். எனிஒன்? Despite his old age, Ravi walked fast. இது என்ன சென்டென்ஸ்? சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா? காம்பவுண்ட். காம்பவுண்டா இது? காம்ப்ளெக்ஸ். இது காம்ப்ளெக்ஸ். சரி, நம்ம ரவி வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். சாரி, குணா வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் கொஞ்சம் லாஸ்டா ஜாயின் பண்ணனால கன்ஃபியூஸ் ஆகுறாரு. வேற யாராவது சொல்லுங்க. இது என்ன சென்டென்ஸ்? சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா?
சோ இது சென்டென்ஸ ஃபர்ஸ்ட் பாருங்க. இது எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, எத்தனை வெர்ப் இருக்குன்னு பாருங்க. ஒரு அவர் ஏன் சப்ஜெக்ட் காம்ப்ளெக்ஸ் சொன்னாருன்னா, டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்றத வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்க. கரெக்டா ரவி? கரெக்டா குணா. ரவின்னு பார்த்தா அப்படியே வருது. கரெக்டா குணா? டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் அத வச்சு காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்களா? சோ இங்க பாருங்க. காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிசைட். ஓகே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப லேக் ஆகி கேக்குது. அதனால தான். ஓகேமா சொல்லுமா. ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப் தான் மேம் இருக்கு இதுல. ஏன்னா டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் இஸ் சப்ஜெக்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி ஓகே, இஸ் நம்ம சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அங்க எங்க வெர்ப் இருக்கு? இது வரைக்குமே ஒரு டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ். வெர்ப்னா என்ன? ஒரு ஆக்ஷனா இருக்கணும், இல்ல ஸ்டேட் வெர்பா இருக்கணும். இதுல ஆக்ஷன் ஏதாவது வருதா? டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் ஆக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்ல ஸ்டேட் வெர்ப் ஏதாவது வந்திருக்கா? ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல வாக் ஃபாஸ்ட் இது வந்து வெர்ப். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அவன் ரொம்ப வேகமா நடந்தான். இது சப்ஜெக்ட். வாக்கட் அது ஒரு ஆக்ஷன் வெர்ப். எப்படி நடந்தான்? ஃபாஸ்ட். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. ஃபாஸ்ட் என்னவா இருக்கும்? வால்கட் ஃபாஸ்ட்னு சொல்றேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுங்க. சப்ஜெக்ட் வெர்ப் நானே போட்டேன். ஃபாஸ்ட் என்ன? நான் இப்ப வேற டாபிக் கேக்குறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுங்க. ஃபாஸ்ட் என்ன? ஹவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா வருது. ஓகே சூப்பர். அப்ப இது என்னவா இருக்கும்? ஹவ் வந்துச்சுனாலே அட்ஜெக்டிவ் தானே மேம் வரும். அப்படியே தலைமையில ஒரு கொட்டு வச்சிரும் பாருங்க. அட்வர்ப் எத்தனை டைம் சொன்னேன்? when, where, what, howக்குலாம் அட்வர்ப்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? மேம் அட்வர்ப் தான் அட்ஜெக்டிவ் மாத்தி சொல்லிட்டேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் கட்டாயி கேட்டுச்சு. அட்ஜெக்டிவ்னு சொன்னேன் மேம். அர்ஜென்ட்டா? ஓகே, அது அட்ஜெக்டிவ் இல்ல ப்ரோ. அட்ஜெக்டிவ் வேற, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. அர்ஜென்ட், ADJUNT, அர்ஜென்ட். ஓகேவா? அட்ஜெக்டிவ் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பாக்குற அது வேற அர்த்தம் வந்துரும். அட்ஜெக்டிவ்னா வெர்ப குவாலிஃபை பண்றது அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் பீகாக்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சரி, பீகாக்ன்றது ஒரு நவுனா? ஆமா மேம். அது ஜெனரலா சொன்னா நவுன். ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னாலே அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றது அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இங்க அட்வர்புக்கு அங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் அது என்ன சொல்லுவோம்னா அர்ஜென்ட்னு சொல்லுவோம். ADJUNT அர்ஜென்ட். ஓகேவா? அதனாலதான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. சில்லி மிஸ்டேக் பாத்தீங்களா? நீங்க அட்ஜெக்டிவ்னு போட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது தப்பு தான் போட்டிருப்பாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. ஓகே, போடுவோம் அதனால. ஏதான் போடுவீங்களா? நீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் எழுதும் போது லிசன், நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுனால நீங்க எஸ், விஇ, ஏ இப்படி எல்லாம் போடாதீங்க. ஃபுல்லாவே எழுதுங்க பிரிச்சு. ஓகே? ஏன்னா சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஸ்னா சப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க பாட்டுக்கு எஸ், விஇ அப்படின்னு எழுதாதீங்க. அப்படியே பிரிச்சு இது சப்ஜெக்ட், இது வெர்ப். என்னமா? இத்தனை நாளா எஸ்வி அப்படிதான் போட்டு வந்தோம் எக்ஸாம்ல. அப்படி போடுறது ஓகே தான். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் வேணுக்குனே இவங்கள ஃபெயில் பண்ணணும், இவங்க யாரும் ஏசோ ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்னா என்ன? அங்க எங்கேயாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா எஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா? எஸ்னா எனக்கு தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோ அதனால பெட்டர் சப்ஜெக்ட் வெர்ப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஓகே, இப்ப அர்ஜென்ட். அப்போ இது அர்ஜென்ட் இஸ் நத்திங் பட் அட்வர்ப். கரெக்ட். பிகாஸ் ஃபாஸ்ட் அப்படின்றது வெர்ப குவாலிஃபை ஹவ் அப்படின்ற கேள்வி எப்படி நடந்தான்? ஃபாஸ்டா நடந்தான். அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இது அட்வர்ப் இல்லைன்னா அர்ஜென்ட் சொல்லலாம். ஓகேவா? சரி ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன் விட்டுறலாம். இப்ப இங்க இது என்னப்பா? என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா ரவி சப்ஜெக்ட் இருக்கு, வாக்கட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெர்ப் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஏன் நான் சிம்பிள் சொல்றேன் அப்படின்னா மேல வந்து எனக்கு despite of his old ageன்றது praise. ஓகேவா? குரூப் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகேவா? ஆனா சப்ஜெக்ட் கிடையாது, வெர்ப் கிடையாது. ஓகேவா? குரூப் ஆஃப் வேர்ப்ஸ், சப்ஜெக்ட் கிடையாது, வெர்ப் கிடையாது. ஆனா காம்ப்ளெக்ஸ்ல சபார்டினேட் கிளாஸ்னா என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும். despite is old age அப்படின்றதுல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? சரி, இஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்றத நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டா கூட வெர்ப் எங்க இருக்கு?
ஏதாவது ஆக்ஷன் இருக்கா, இல்ல பி ஃபார்ம் ஆஃப் verb ஏதாவது இருக்கா, இல்ல ஹேவ் ஃபார்ம் இருக்கா, ஹேஸ் ஃபார்ம் இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அப்ப இது ஃபுல்லாமே நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஃப்ரேஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள்ல வந்து ஃப்ரேஸ் கிடையாது. அது ஃபுல்லாமே ஒரே ஒரு மெயின் கிளாஸ், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆனா இங்க ரவி வாக்கட் ஃபாஸ்ட், அது ஒரு மெயின் கிளாஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அது கூட எனக்கு என்ன ஆட் ஆகி வந்திருக்கு, ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கு, டிஸ்பைட் ஆஃப் இஸ் ஓல்ட் ஏஜ். ஓகேவா? அவன் ஓல்ட் ஏஜா இருந்த போதிலும் ரவி என்ன பண்றான், வேகமா நடக்கிறாரு. ஓகே, கிளியர்? எனிஒன் ஆன்சர் ப்ளீஸ். ஓகே மேம். ஓகே, தேர்ட் ஒன் சொல்லுங்க. இதுல எது ஃப்ரேஸ் எது verb சொல்லுங்க. இந்த ஈவென்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் எ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர், இல்ல இல்ல ஃப்ரேஸ் எது, மெயின் கிளாஸ் எது? மேம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ரேஸ் மேடம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சொல்லக்கூடாது, சென்டென்ஸ் சொல்லி சொல்லுங்க. ஈவென்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் எ டாக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஏன் ஏன் டாக்டர் இருக்குல்ல, அது சப்ஜெக்ட் தானே, ஏன் ஃப்ரேஸ் இது ஃப்ரேஸ்னு சொல்றீங்க? மேம் அது அது வந்து அது வந்து சப்ஜெக்ட் பின்னாடி வர சப்ஜெக்ட் மேம். அது ஆக்சுவலா வந்து இந்த சப்ஜெக்ட் இன்னொன்னு, இப்ப சப்ஜெக்ட மட்டும் வச்சு ஃப்ரேஸ டிசைட் பண்ணாதீங்க. கண்டிப்பா சப்ஜெக்ட்ன்றது ஒரு ஆட் ஆன் திங் தானே தவிர்த்து மெயினா வேர்ப தான் பார்க்கணும். இங்க வேர்ப் இருக்கா, இந்த ஈவென்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் எ டாக்டர்ல வேர்ப் ஏதாவது இருக்கா, ஒரு ஆக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா, ஆக்ஷன் வேர்ப் ஏதாவது இருக்கா, இல்ல வந்து ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்போ, இல்ல ஒரு ஹாஃப் ஃபார்ம் ஆஃப் வேர்போ, டூ ஃபார்ம் ஆஃப் வேர்போ, இல்ல ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்போ இருக்கா, இல்ல. ஆனா செகண்ட்ல என்ன இருக்கு, யூ கேனாட் ரெக்கவர், இதுல என்ன இருக்கு, ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்கு. cannot அப்படின்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ரெக்கவர். சோ இது ஃபுல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஈவென்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் எ டாக்டரை வந்து ஒரு ஃப்ரேஸா எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப this is a simple sentence. ஓகே, on seeing the teacher the children stood up. டீச்சரை பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க, எழுந்து நிக்கிறாங்க. the children stood up, அது ஒரு ஆக்ஷன். stood up வந்து ஒரு ஆக்ஷன். the children is a subject, so this is a main class. on seeing the teacher அப்படின்றது ஒரு phrase. ஓகேவா? due to heavy downpour the match was cancelled. due to heavy downpour, மழை அதிகமா வந்ததுனால the match was cancelled. the match is a subject, was cancelled is a verb. subject verb இருக்கு, ஆனா due to heavy downpour is a phrase. okay, clear? கிளியர் மேடம். யாருக்கா Okay, டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, அடுத்து அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? a compound sentence has two main clause combined by a coordinate conjunction. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க, honesty promotes character and dishonesty destroy it. ஓகேவா? சோ இத பிரிங்க, honesty promote characters and dishonesty destroyed. இதுல வந்து இருக்கக்கூடிய கன்ஜக்ஷன் என்ன கன்ஜக்ஷன் வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த எக்ஸாம்பிள்ல இருக்க கன்ஜக்ஷன் வேர்ட் என்ன? தட். தட்டா? எங்க சாரி இருக்கு தட்டு? மோடி சொல்லுங்க. என்னப்பா கன்ஜக்ஷன் வேர்ட்? இல்ல மோடி எது? காம்பவுண்ட். காம்பவுண்ட் காம்பவுண்ட் வரும் மேம். காம்பவுண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். cannot buy a bicycle அதுவா மேம்? மேடம் அண்டு இல்லைங்க, தானே honesty promote character and dishonesty destroy it. இதுல வரக்கூடிய கன்ஜக்ஷன் வேர்ட் என்ன? அண்டு வரும் மேடம். and அண்டுன்றது என்ன டைப் ஆஃப் கன்ஜக்ஷன்? காம்பவுண்ட்ல இருந்தா கோஆர்டினேட் கன்ஜக்ஷன். ஓகேவா? ஓகே, கோஆர்டினேட். ஓகேவா? சோ honesty promotes character, honesty subject promotes verb, dishonesty destroy it, dishonesty subject destroy verb. அப்ப ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு, joined by and ஒரு கோஆர்டினேட் கன்ஜக்ஷன்ல ஜாயின் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க, honesty promote character main class 1, dishonesty destroy it main class 2 and joined by the conjunction word and. ஓகேவா? அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்லாம் மீனிங் கொடுத்திருக்காங்க. அண்டுனா சிமிலரா இருந்தா அண்டு போடுவோம், பட்னா ஆப்போசிட் வேர்டு இருந்தா ஆப்போசிட் மீனிங் இருந்தா பட் போடுவோம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா இது, இல்லைன்னா அதுன்னு ஒரு சாய்ஸா நீங்க சூஸ் பண்ணும்போது ஆர் போடுவோம். ஒரு ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ரிசல்ட் இன் கண்டினியூஸ் ஆஃப் ஐடியாக்கு சோ போடுவோம்.
ஓகேவா? அத பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ கீழ பார்க்கலாம். Ramu is very poor and he cannot buy a bicycle. So Ramu is very poor is main class 1. He cannot buy a bicycle is main class 2. Joined by a conjunction word and. ஓகேவா? Raghav was old yet he walked fast. ஓல்டா இருந்தாலும் என்ன பண்றான்? yet இருந்தாலும். ஏன்னா இது ஆப்போசிட் மீனிங். ஓல்டா இருக்கிறான்னா அவன் எப்படி வாக் பண்ணணும்? ஸ்லோவா தான் வாக் பண்ணணும். இருந்த போதிலும் அவர் என்ன வாக் பண்றாரு? ஃபாஸ்டா வாக் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு என்ன பயன்படுத்துறோம்னா yet அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் வேர்ட் பயன்படுத்துறோம். ஓகேவா? யூ கன்சல்ட் எ டாக்டர் அதர்வைஸ் யூ கேனாட் ரெக்கவர். நீ டாக்டரை பார்க்கல இல்ல பார்க்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்? நீ என்னால ரெக்கவர் ஆக முடியாது. ஓகேவா? நீ டாக்டரை பார்க்கணும் இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? ரெக்கவர் ஆக முடியாது. The children saw the teacher and they stood up. சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க? டீச்சரை பாக்குறாங்க. பார்த்த உடனே and என்ன பண்றாங்க? எந்திரிச்சு நிக்கிறாங்க. There was a heavy downpour and the match was cancelled. நிறைய மழை. டவுன்போர்னா என்ன? மழை நிறைய ஹெவியா இருக்கு and the match was cancelled ஆயிருக்கு. ஓகேவா? காமோட் ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். இப்போ ஓகே ஓகே சொல்லிட்டு அப்ப நான் சென்டென்ஸ் கொடுக்கும் போது நீங்க தான் லைவ்ல மாத்தி சொல்லணும். ஆனா அந்த கிளாஸ் யாரும் அட்டென்ட் பண்ணவே மாட்டீங்க. லைவ்ல சேஞ்ச் பண்ணணும் சென்டென்ஸ் கொடுத்தா. ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. ஓகேங்களா? தட் அப்படின்றது நமக்கு subordinate conjunction word. subordinate conjunction word. ஓகேவா? that அப்படின்றது subordinate conjunction word. I have lost the watch அப்படின்றது main class. that you gave me அப்படின்றது subordinate class அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது Ramu is so poor that he cannot buy a bicycle. that is a subordinate conjunction. ராமு ரொம்ப போரா இருக்கான். that so that கூட போடலாம், தவறு கிடையாது. that பக்கத்துல so that அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். அடுத்து though Raghav was old he walked fast. though இதுல என்ன கன்ஜங்ஷன் வேர்ட் இருக்குன்னா though அப்படின்றது தான் நமக்கு சபார்டினேட் கன்ஜங்ஷன். ராகவ் ஓல்டா இருந்தாலும் ரொம்ப வேகமா நடக்கிறான். unless you consult a doctor you cannot recover. நீ டாக்டரை பார்க்கலன்னா உன்னால ரெக்கவர் ஆக முடியாது. அன்லெஸ் டாக்டரை பார்க்கல அன்லெஸ் நீ அதை செய்யலைன்னா கண்டிப்பா உன்னால ரெக்கவர் ஆக முடியாது. as soon as the children saw the teacher they stood up. So children என்ன பண்றாங்க? டீச்சரை பாக்குறாங்க, உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. as soon as எவ்வளவு சீக்கிரமா பாக்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. as there was a heavy downpour the match was cancelled. நிறைய downpour இருந்ததுனால மேட்ச் என்ன ஆயிடுச்சு? கேன்சல். ஓகேங்களா? இதுல போல்டு பண்ணிருக்கிறது எல்லாமே நமக்கு மெயின் கிளாஸா வரும். அப்ப though Raghav was old unless you consult a doctor as soon as the children saw the teacher இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா subordinate class. ஓகே, ஓகேவா? ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு வந்து இந்த டேபிள் காலம் இருக்கும். ஸோ எப்படி வந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு டுமாரோ கிளாஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஸ்பைட் ஆஃப் வந்துச்சுன்னா என்னென்ன போட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டுமாரோ கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 டேபிள் காலம் இருக்கு. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இது முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா எக்ஸசைஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை இப்ப நான் சிம்பிளா சொன்னேன்னா நீங்க காம்பவுண்ட்ல மாத்தணும். ஏன்னா உங்களுக்கு காம்பவுண்ட்ல மாத்துறது சிம்பிள்ல மாத்துறது தானே இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ்ல மாத்துற மாதிரியும் என்னென்ன சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு டைம் சொல்லுங்க. காம்பவுண்ட்ல மாத்தணுமா? மேம் காம்பவுண்ட் வந்து சிம்பிளா மாத்தணும் மேம். ஓகே, அப்புறம் சிம்பிளா வந்து காம்ப்ளெக்ஸா மாத்தணும். ஓகே 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 அந்த மாதிரி சென்டென்ஸா கொடுத்தா நீங்க சேஞ்ச் பண்ணி காட்டணும் லைவ்ல. ஓகே ஓகேப்பா, நாளைக்கு கிளாஸ்ல வந்து டேபிள் காலம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? மேம் இன்னொரு டைம் நாளைக்கு எடுத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் மேம் கொஞ்சம். ஓகே ஓகே, நாளைக்கு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ.